வணக்கம். இது ரியோ ஸ்டாக் மார்க்கெட் அகாடமி. வெல்கம் டு ஆல். திஸ் சேனல் we start only for educational purpose. சரி, ஓகே, வாங்க. கோல்டு லைஃப் டைம் ஹை ஆயிருக்கு. அது எவ்வளோன்னு பார்க்கலாம். கோல்டு 24 கேரட் 1 கிராம் 10,303. 22 கேரட் எடுத்திங்கன்னா 1 கிராம் 9,444. சில்வர் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 126 ரூபா 90 பைசா. 1 கிலோ 1 கேஜி எடுத்திங்கன்னா 1,26,900 ரூபா. சில்வரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு கஸ்டமர் வச்சுருந்தாருங்க. 8 கிலோ வச்சுருந்தாரு. அப்போ அதை இன்னொரு கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணார். எவ்வளோக்குன்னா வெறும் 60,000 ரூபாய்க்கு என்னவோ சேல்ஸ் பண்ணார். இன்றைக்கி அதனுடைய வேல்யூ என்னென்னு பாருங்கள். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2012 அந்த ரேஞ்சில். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம மார்க்கெட்டில் எஃப்ஐஐ டிஐ என்ன பண்ணியிருக்காங்க ஃப்ரைடே அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஐ பார்த்தீங்கன்னா 15,969.99 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. 8,532.63 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. நெட் அவங்க 7,437.36 கோடிக்கு பையிங்கில் தான் இருக்கிறாங்க டிஐஐ. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 16,996.36 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. 15,145.80 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. நெட் பையிங் பார்த்தீங்கன்னா 1,850.55. ஸோ எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா கம்மியானதுக்கு தான் வாங்கியிருக்காங்க. டிஐ தான் 7,000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃப்ரைடே பையிங்கில் தான் பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிஃப்டி 24,363 க்ளோஸ் ஆகிருக்குங்க. 232 பாயிண்ட் மைனஸ். பேங்க் நிஃப்டி எடுத்திங்கன்னா 55,004 516 பாயிண்ட் மைனஸ். சென்செக்ஸ் 79,857 765 பாயிண்ட் மைனஸ். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 80,000க்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். சரி, பார்க்கலாம் மண்டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டுடே வாட்ச் டூ லிஸ்ட் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. பாரதி, ஏர்டெல், ஆர்இசி, பிஇஎல், அஸ்ட்ரால், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம். ஸோ மண்டே நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? பேங்க் நிஃப்டி எடுத்தீங்கன்னாக்கா 24,306க்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது. அதே ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்னு எடுத்திங்கன்னா 24,476க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி எடுத்திங்கனாக்கா சென்செக்ஸ் எடுத்திங்கனாக்கா 79,500 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? 80,070 அந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 80,283 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. பேங்க் நிஃப்டி எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு 55,000 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை விட்டிங்கனாக்கா 54,581 ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு எடுத்திங்கனாக்கா 55,701க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 55,469 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. இதுதாங்க இன்றைக்கி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. சரி, ஓகே. எந்த லெவலுக்கு மார்க்கெட்டு மண்டே ஆக்டிவாகனு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டுடே டுடே ரிசல்ட் ஸ்டாக்ஸ்னு எடுத்திங்கன்னாங்க அஸ்ட்ரால், எஸ்ஜேபிஎன், ஐபி கேபிள்ஸ், பிஇஎம்எல், பேட்டா இந்தியா, ஜேஎம் ஃபினான்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ரிசல்ட் உள்ள ஸ்டாக்ஸு. ஸோ புரோக்கர்ஸ் சம் ஸ்டாக்ஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரேமன் லைஃப் 1,085க்கு பை. டார்கெட் பார்த்தீங்கன்னா 1,425. கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 1,185க்கு பை, 1,400க்கு செல் டார்கெட். டைட்டன் 3,460 4,150 டார்கெட். ஸோ இது இந்த ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மோதிலால் ஆஸ்வால் புரோக்கர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில்
நியர்லி 725 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் 50% ஃப்ரம் 52 வீக் ஹை. ஆமாங்க, அவனுடைய 52 வீக் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700லேருந்து 725 ஸ்டாக் பக்கம் வந்து 50% வந்து கீழே தான் வந்திருக்கிறான். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்ஸு, பியர் மேக்ஸிமம், ஃபினான்சியல், இன்ஃப்ரா, இந்த ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா லோவில் தான் வந்திருக்கான். சரிங்களா? சரி, ஓகே. குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். S&P 50 பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கான். 3/4%, 6389. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 24,450, அதுவும் 1% ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிருக்கான். FTC பார்த்தீங்கன்னா நியூட்ரல். டவ் ஜோன் ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கான். சரிங்களா? நிக்கி பார்த்தீங்கன்னா அதுவும் 1% ப்ளஸில் தாங்க. ஹேங்ஸாங் வந்து 1% மைனஸ். டாக்ஸு மைனஸ். குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா $63.38. கோல்டு 3450. டாலர் வைஸ் கோல்டு 1% குறைந்துதாங்க இருக்கான். சரிங்களா? ஸோ நம்ம இந்தியன் ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா 87.49. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் 100 இயர்ஸில் வந்து கோல்டு 1925 கோல்டு என்ன ரேட் இருந்துச்சு 10 கிராம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. 1964 பார்த்தீங்கன்னா கோல்டு $63.25. ஸோ ஒவ்வொரு 1970 பார்த்தீங்கன்னா $184. 1980 $1330. ஸோ 90களில் $3200. 2000 பார்த்தீங்கன்னா $4400. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 10 கிராம்ஸ் ரேட். சரிங்களா? 2010 $18,500. 2020 பார்த்தீங்கன்னா $48,650. 2024 $77,500க்கு மேலே 80,000 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுங்க. இப்போ 25 பார்த்தீங்கன்னா 85,000லேருந்து 1,00,000 ரூபாய்க்கு மேலே 10 கிராம் கோல்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. மண்டே மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ டு வாட்ச் ஆல்.